ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய போஸ்ட்டு, நிறைய ரீல்ஸ், நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து ரீல்ஸாக எடுத்து போட்டிருந்தாலுமே உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் அவங்க உங்களை மறுபடியும் வந்து ஃபாலோ பேக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எக்கச்சக்கமான ரீல்ஸ் போட்டிருந்தோம், நீங்கள் நிறைய பேரை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலனாலும் பிரச்சனையே கிடையாது. நம்ம சொல்கிற ட்ரிக்கை மட்டும் நீங்கள் இனி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து 10K வரைக்கும் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் வந்து ஒரு மாதம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதில் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான், பாட் ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 மந்த்துக்கு வந்து 10K ஃபாலோவர்ஸ் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கில் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஃபாலோவர்ஸ் தான் வராங்களா, இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோ கீழே வந்து இன்ஸ்டால்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள், வேறு எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதும் சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே கீழே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நியூ யூசர்னு கொடுங்க. அதை நியூ யூசர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் வந்துடும். அதில் உங்களுடைய டம்மி அக்கௌண்ட், இந்த இடத்துல வந்து ரொம்பவே முக்கியமானது, டம்மி அக்கௌண்ட்டை தான் லாகின் பண்ணணும். ஸோ டம்மி அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்களா டம்மி அக்கௌண்ட், அதனோட இது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதில் எவ்வளோ ஃபாலோவிங் இருக்குது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எத்தனை போஸ்ட் போட்டிருக்கின்றது எல்லாமே வந்து அதில் ஷோ. இதில் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காயின் ஏர்ன் பண்ணணும். ஸோ காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு கீழே கெட் காயின் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே சில ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் காட்டும். அதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோன்னு இருக்கு இல்லையா, அது மேலே கொடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு ஃபாலோவுக்கு வந்து ஒரு காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ சப்போஸ் உங்களால் இதை ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஆன்டி பிளாக்னு இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபாலோன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆன்டி பிளாக்னு இருக்குன்றத ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய செகண்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ், 9 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ்னு இருக்கும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து இந்த டெம்பரவரியாக நம்ம க்ரியேட் பண்ணுற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே வந்து பேன் ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஆன்டி பிளாக்ன்றது இருக்குது. ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்து அட்வான்ஸ் பிளாக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த டம்மி அக்கௌண்ட்டு கூட பிளாக் ஆகாது. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் ஆட்டோ ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். நீங்கள் மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் 1 டைம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். ஸோ இதனால் இந்த டைமிங் எடுத்து ஃபாலோ பண்ணுறதுனால இன்ஸ்டாகிராம் அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் நார்மல் ஹியூமன் ஃபாலோன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆன்டி பிளாக் ஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் வந்து பிளாக் ஆகுது. ஆனால் மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னென்னா டம்மி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைட் டைமில் ஆக்டிவேட் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண காயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இந்த ஏர்ன் பண்ண காயின்ஸை வந்து கீழே ஹோம் பேஜ் இருப்பாருங்க, அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு காட்டும் அதர்ஸ், ஆர்டர் ஃபார் அதர்ஸ்னு இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டோடைய ப்ரொஃபைல், அந்த டிபி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே நேமும் ஷோ ஆகும். அதில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றது எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ்க்கு எவ்வளோ காயின் தேவைப்படுதுன்றதும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 ஃபாலோவர்ஸ்க்கு வந்து 200 காயின்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 100 ஃபாலோவர்ஸ்ன்றது நம்மக்கிட்ட 247 காயின்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 123 ஃபாலோவர்ஸ் வந்து ஆர்டர் போட போகிறேன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 247 வந்து 246 வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 123 கொடுத்துட்டு ஆர்டர் கொடுத்தோம்னா அது கன்ஃபர்மேஷனுக்காக கேட்கும். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாமான்ட்டு ஓகேன்னுட்டு ஆர்டர் பண்ணோம்னா போதும், நம்மளுடைய ஆர்டர் வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ ஆர்டர் சக்ஸஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே கேன்சல்னு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உடனே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ட்ராக்கிங்னு இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே கிளிக் பண்ணுவாங்கன்னா நம்ம கொடுத்த ஆர்டர் வந்து எந்த ப்ராசஸில் இருக்குது
இருக்குது, அதாவது நம்ம கொடுத்தோம் இல்லையா 123 ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ அதில் எத்தனை ஃபாலோவர்ஸ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் பெண்டிங் இருக்குன்றது வந்து அதில் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய இப்போ நான் போட்டோம் இல்லையா எஸ்கே டெக் சென்ட்ரல்னுட்டு. ஸோ அந்த இதுக்கு வந்து நான் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சி நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் 349 இருக்குது. அப்படியே நம்ம ஒவ்வொரு டைம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு நான் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட இந்த இது ப்ராசஸ் போயிட்டுருந்துச்சு. லேட்டாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். இதில் எதுவுமே வந்து பாட் ஃபாலோவர்ஸ்னே சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் தான். ஸோ இதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டும் சேஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய கான்செப்டில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.